யோகான்றது வந்துட்டு பக்தியோட தொடர்புடையது தானா சார்? அப்ப பக்தியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்ல முடியாது. இறைநிலை, இறைவன் அப்படின்னா அதை பக்தின்னு எடுத்துக்கிறதா, யோகம்னு எடுத்துக்கிறதா, ஞானம்னு எடுத்துக்கிறதா, எப்படி வேணுமாலும் எடுத்துக்கலாம். யோகம் யோகம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒன்றிணைத்தல். யாரோட ஒன்றிணையுது? பரமாத்மாவோட தான் ஒன்றிணைகிறோம். இப்போ பரமாத்மா அப்படிங்கும்போது அதை நீங்கள் உயர்ந்த ஞானம்னு வச்சுக்குவீங்களா, உயர்ந்த பக்தின்னு வச்சுக்குவீங்களா? எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம். சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுது. புற வழிபாடு, அக வழிபாடு, அகத்துக்குள்ளே வழிபாடு, அப்புறம் அது வேற இல்லை, நம்ம வேற இல்லை, ரெண்டும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லப்படுது. இது படிநிலைகள் பலவாக இருக்கு. எந்த படிநிலைகள் பலவாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பத்தில் பக்தி தான் முதல்ல முதல் படி, உச்சப்படி ஞானம். இன்னைக்கு யோகால ஒரு சில பேர் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போனவங்க அந்த பக்தி நிலையை மறைக்கிறாங்க. ஒரு சில பேர் அது ஆரம்ப படி, அதுவும் இருக்கட்டும், அதுல இருந்து வந்தது தானே அப்படின்னு சொல்றாங்க.